சமந்தாவோட இந்த திருமணத்திற்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. நடிகை சமந்தா நடிகர் நாக சைத்தன்யாவோட விவாகரத்து ஆனதுக்கு அப்புறமா தற்பொழுது கோயம்புத்தூர்ல இருக்கிற ஈஷா யோகா மையத்துல ராஜ் நெடிமோரோவை அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஃபேமிலி மேன் வெப் சீரிஸோட டைரக்டரான ராஜ் அந்த சீரீஸ்ல நடிச்ச சமந்தாவோட காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா இப்போ திருமணத்துல முடிஞ்சிருக்கு. சமந்தாவோட இந்த திருமணத்திற்கு பலரும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டு வந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ஒரு பக்கம் நெகட்டிவ் கமெண்ட் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. உண்மையிலேயே சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் விவாகரத்து ஆகிறதுக்கு சமந்தா மட்டும்தான் காரணம் அப்படின்னும், ஏற்கனவே திருமணமாகி இருந்து ராஜும் தன்னுடைய மனைவிய விவாகரத்து செய்யறதுக்கும் சமந்தா மட்டும்தான் காரணம் அப்படின்னும் பலரும் சோசியல் மீடியாக்கள்ல வசைப்பாட தொடங்கி இருக்கிறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயமா ஒரு பிரபல நடிகை தன்னுடைய சோசியல் பக்கத்துல சமந்தாவை பயங்கரமா வசைப்பாடி இருக்கிறாங்க. ஃபேமிலி மேன், சிட்டாடல், ஹனி பன்னி வெப் சீரிஸ்ல நடிச்ச போது சமந்தாவுக்கும் நெடிமோரோவுக்கும் காதல் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு பேரும் பொது இடங்கள்ல ஜோடியாவே வளம் வந்தாங்க. ஒரு கட்டத்துல லிவிங் டுகெதர்ல இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த விஷயம் பலரோட கவனத்தை பெற்றது. காரணம், ராஜ் நெடிமோருக்கு ஏற்கனவே ஷாமலி அப்படிங்கிறவரோட திருமணம் ஆகியிருந்தது. ஆனா அவர் தன்னுடைய மனைவிய 2022 விவாகரத்து பண்ணிட்டாரு. அதன் பிறகே சமந்தாவோட அவர் காதல் பண்ற விஷயமும் வெளிவந்தது. 2022 மனைவியை அவர் விவாகரத்து பண்ணிட்டதா சொல்லப்பட்டாலும் அடுத்த வருஷம் வரைக்கும் ஷாமலியும் தன்னோட கணவருக்கு வாழ்த்துக்களையும் காதலர் தினத்துக்கான வாழ்த்துக்களை சொல்றதையும் வழக்கமா வச்சிருந்தாங்க. ஷாமலி ராஜ காதலிச்சிருந்தாலும் சமந்தா இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ராஜ் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணிட்டு சமந்தாவோட உறவுல இருந்ததாக சொல்லப்படுது. இந்த விஷயம்லாம் முடிஞ்சு ஒரு வழியா நேற்று முன்தினதான் சமந்தா ராஜ 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. சுமார் 30 விருந்தினர்கள் மட்டும்தான் இந்த திருமணத்துக்கு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த திருமண நாள் அப்பவும் ராஜ் நெடிமோரோட முதல் மனைவி ஷாமலி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில விரக்தி அடைந்தவர்கள் அவநம்பிக்கையான செயல்களை செய்கிறார்கள் அப்படின்னு இங்கிலீஷ்ல பதிவிட்டு போஸ்ட் போட்டிருந்தது பலருடைய கவனத்தையும் பெற்றது. இப்போ பிரபல நடிகை பூனம் கவுர் அவங்க பதிவிட்டுள்ள ஒரு ட்வீட் இணையத்துல ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு. தமிழ்ல நெஞ்சிருக்கும் வரை வெடி போன்ற படங்கள் எல்லாம் கதாநாயகியா நடிச்சு கவனம் பெற்றவங்க தான் பூனம் கவுர். அவங்க ஒரு குடும்பத்தை அழிச்சிட்டு நீ ஒரு குடும்பத்தை இப்போ உருவாக்கிக்கிட்ட. நல்லா படிச்ச, சக்தி வாய்ந்த, அது மட்டும் இல்லாம சுயநலமான பெண் தான் நீ. PR வேலையால உன்னுடைய புகழை நீ பெற்றுக்கிட்ட. பணத்தால பலவீனமான மோசமான நிலையில இருக்கிற ஆண்களையும் உன்னால வாங்க முடியும் அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. சமந்தாவை தான் பூனம் இப்படி மறைமுகமா விமர்சிச்சிருக்காங்க அப்படின்னு பலரும் ட்வீட்டை ரீட்வீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நாக சைத்தன்யாவுக்கும் சோபிதாவுக்கும் கல்யாணம் நடந்தப்போ பலரும் சோபிதாவை வசைப்பாட ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ பலரும் உண்மை அது இல்லை, இந்த பிரிவு காரணம் சமந்தா மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சோஷியல் மீடியாக்கள்ல சமந்தாவை குறித்து இப்போ வசைப்பாட ஆரம்பிச்சிருக்காங்க. குரீஷ் கவுர் இவங்க வந்து டெல்லியை சேர்ந்த ஒரு பர்சன். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர கான்ஃபிடென்ட்டான பர்சன். இவங்க வந்து லைஃப்ல ரொம்ப இண்டிபெண்டா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இனிஷியலா வந்து டெல்லியில இருந்து கனடால இருக்கக்கூடிய டொரண்டோ அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வந்து மூவ் ஆகுறாங்க. எதுக்காக அங்க டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பயங்கரமா ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது அவங்களோட மிகப்பெரிய ஆசையா வந்து இருந்திருக்கு. அப்படின்னும் போது அதுக்கான கோர்சஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டொரண்டோ போறாங்க. ஸோ அங்க வந்து அவங்க காலேஜ்ல படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வந்து சில ஜாப்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அவங்க லைஃப் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கும் போது அவங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அந்த ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போகுது. இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஃபேஸை வந்து அவங்களால ப்ராசஸ் பண்ண முடியல. ஒரு பக்கம் தான் விரும்பிய ஒரு நபர் டக்குன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுடைய ஃபேமிலியை விட்டு தள்ளி இருக்காங்க. அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எப்படி அவங்களுக்கு ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது தெரியல. ஸோ பட் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆகுது, நம்ம ஒரு எக்ஸ்ட்ரீமான டிப்ரெஷன்ல இருக்கோம் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் அவங்களுடைய பாடியில அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. முதல்ல அவங்களுடைய ஹேர், அதாவது ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படின்னு அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஒரு ஃபீமேல் பேட்டர்ன் பால்னஸ். அந்த நம்ம அந்த வடுகுலா எடுப்போம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நல்லா அந்த வடுவு அப்படிங்கிறது நல்லா ப்ராடா தெரியும். அண்ட் முக்கியமா இந்த நெத்தி பகுதியில் இந்த இடத்துலலாம் வந்து ஒரு பேட்டர்னா வந்து ஹேர் லாஸ் அப்படிங்கிறது நடக்கும். அது அவங்களுக்கு ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து
இந்த ஒரு டிப்ரெஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ண முடியாததுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நிறைய சாப்பிட 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 அவங்களுக்கு வெயிட் கெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகுது. இது ஜென்ரலாக நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறது தான். பிகாஸ் ஒவ்வொருத்தவங்க அவங்களுடைய க்ரீஃபாக இருக்கட்டும், அவங்களுடைய டிப்ரெஷனாக இருக்கட்டும், ஒவ்வொரு வகையில் வந்து அதுலேருந்து வெளியே வரதுக்கு பண்ணுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் நிறைய பேர் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு சாப்பிட போவாங்க. ஸோ இவங்களும் அந்த ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு. பயங்கர எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேஸில் வந்து அவங்க இருக்காங்க. அப்புறம் தான் அவங்க டாக்டர் கிட்ட போகிறாங்க. டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும் போது தான் அவங்களுக்கு வந்து பிசிஓடி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரிய வருது. ஸோ இந்த பிசிஓடினால தான் அவங்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ரோஜெனிக் அலோபேஷியா அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சைக்கிள் மாதிரி வந்து ரொட்டேஷனலாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்திருக்கு. இப்போ இதெல்லாம் எப்படி சரி செய்யறது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது முதல் விஷயம் அப்போதான் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணாங்க, கிடையாது நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இவ்வளோ குண்டா இருக்கக்கூடாது. 133 kgs அவங்க நினச்சி பார்க்க முடியாத ஒரு வெயிட் கெயின் ரொம்ப ரேப்பிடாக. நீங்கள் அவங்களுடைய பழைய இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒபீஸா அவங்க இருந்திருப்பாங்க. 133 kgs வந்து இருந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இந்த பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது அப்படின்னும் போது அங்கதான் அவங்க ரியலைஸ் பண்ணாங்க, இல்ல நான் வந்து பழைய மாதிரி என்னுடைய பாடியை நான் மெயின்டைன் பண்ணணும், என்னோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும். அவங்க ஸ்கின் வந்து அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் முக்கியமா அவங்களுடைய அந்த அப்டமன் ரீஜன்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்ட்ரெச்சஸ், இது ஸ்ட்ரெச் மார்க்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து அந்த ஒரு ஜேர்னில வந்து அவங்க ஷேர் பண்ணிடுறாங்க. அந்த வீடியோலையுமே நீங்க இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமான அந்த ஒரு வெயிட்ல நம்ம இருக்கோம், இதை கண்டிப்பா குறைக்கணும். பிகாஸ் இந்த வெயிட்டை குறைக்க தான் அவங்களுடைய மற்ற விஷயங்கள் இதெல்லாமே குறையும். அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே வந்து வாக்கிங் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. வாக்கிங்ல வந்து அவங்க வந்து ஒரு நாளைக்கு 20 minutes வந்து வாக் பண்ணுவாங்க. அண்ட் வாக்கிங் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தது இனிஷியல் டேஸ்ல. பிகாஸ் 100+ kgs இருக்காங்க அப்படின்னும் போது 20 minutes வாக் பண்றது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. பட் இருந்தாலும் இது நான் கிடையாது, இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து நடக்கணும், என்னோட ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இனிஷியலா எப்படியோ அந்த 20 minutes ஆஃப் வாக்கிங் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சக்சஸ்ஃபுல்லா. அதுக்கப்புறம் அந்த வாக்கிங் அப்படிங்கிறது ஜாகிங்கா மாறுது. எனக்கு இந்த ஜாகிங்ல அவங்க சொன்ன ஒரு கிலோமீட்டர்ஸ் தான் என்னால இப்போ வரைக்கும் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. இனிஷியலா வந்து இந்த வாக்கிங் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா அவங்க 20 minutes கவர் பண்ணதுக்கு அப்புறமா ஜாகிங்ல ஒரு நாளைக்கு 10 kilometers வந்து அவங்க ஜாக் பண்ணுவாங்க. இது இங்கேயோட முடியல, இன்னும் இருக்கு. இந்த 10 kilometers அப்படிங்கிறது 14 ஆச்சு, 18 ஆச்சு. அண்ட் அட் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு அவங்க 20 kilometers ஜாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பயும் வந்து அதை நினைச்சு பார்க்க முடியாத விஷயமா இருக்கு. 20 kilometers ஒரு நாளைக்கு ஜாக் பண்றாங்க அப்படின்னா பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு அப்சஷன் அவங்களுக்கு இருந்தது இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வாக்கிங், ஜாகிங் அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து அவங்களுக்கு சில சேஞ்சஸ் அவங்க பாடியில தெரிய ஆரம்பிக்குது. இந்த 2 விஷயம் பண்ணும்போதும் இன்னும் அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பர்சனல் ட்ரைனரை வந்து சூஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த டயட் அப்படிங்கிற விஷயங்களுக்குள்ள போறாங்க. ஜென்ரலாவே இந்த வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் பண்ணக்கூடிய இந்த காம்பினேஷன் டயட் ப்ளஸ் இந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் இது எல்லாமே சேர்ந்தாதான் அது ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னியாக இருக்கும். இவங்களுமே அதுதான் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார்டிங்கில் வந்து அந்த ஜிம் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் டயட், முக்கியமாக அவங்களுடைய டயட் பிளான் அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.